In that role, I think I explored that the negative emotions, and then she will take a man as a living partner. Heartbeats nu solita or web series ku offer vandhudu, and I told them I really am not sure about the timings and dates ella illa short character 2 நாள் தான் ப்ராஜெக்ட், நீங்க ஒரு பரதநாட்டியம் டான்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆஃபர் வந்தது. இங்க சீரியல்ஸ்ல வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் ரோல்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க, என்ன சேலஞ்சஸ் இருந்தது, இப்பயும் நினைச்சு பார்த்தா இந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அப்படி இருந்துச்சு? இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கேக்குறீங்களா? ஏதாவது மைண்ட்ல இனிஷியல் ஸ்டேஜஸ் விட அப்ப வந்து ரொம்ப கஷ்டம் எனக்கு. தமிழ் பேசுறது ரொம்ப கஷ்டம், புரியும், ஆனா நம்ம ஃப்ளோவா பேசுறதுன்றது வேற விஷயம் இல்லையா? and then to emote like தமிழ் இங்க வந்து கொஞ்சம் you have to மலையாளம் is like more naturally போறோம். நம்ம வந்து ரொம்ப dramatic-ஆ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரலாவே இருக்கும், even the costumes and everything. இங்க வந்து அது எனக்கு ஒரு மெயின் டிரான்சிஷனா இருந்தது. ஸோ ப்ராம்ப்டிங் வாங்கிட்டு தான் பேசுவேன். பட் ப்ராம்ப்டிங் கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சா இட்ஸ் ஈஸியர் இல்லையா? அண்ட் தென் ஸோ ப்ரொனன்சியேஷன்ல நிறைய தப்பு பண்ணுவேன். ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. லாங்குவேஜ் இஷ்யூ வாஸ் மேஜர் அட் தட் டைம். But then I got used to it. இப்போ வந்து without prompting it's also I can do to an extent if they give the script ahead. Yeah. So எந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரகிளா சேலஞ்சா இருந்துச்சு இப்போ வரைக்குமே, இல்ல மெமரபிளா இருந்துச்சு? Like I think ஒரு 5th 6th ப்ராஜெக்ட் என்னமோ I did ஜெயா டிவில எதிர் நீச்சல்னு ஒரு சீரியல். 5 girls, திவ்யதர்ஷினி was there. அப்புறம் நான் ஸ்ரத்தான்னு ஒரு கேர்ள், விஜயலட்சுமி, அந்த மாதிரி 5 லீட் கேரக்டர்ஸ். ஐ பிளேட் a girl with a negative shade in that. அது ஒரு பயங்கர நெகட்டிவ் ஷேட் பண்ணிருக்கீங்க. யா லைக் a little bit arrogant அந்த மாதிரி எல்லாம். அது வரைக்கும் அந்த ஒரு அட்டெம்ப்ட் நான் பண்ணதில்லை. in that role I think I explored that the negative emotions, and then she will take a man as a living partner. And the time la yeah very bold at that time. Minbimingaloda production, so it was a different thing altogether. That is on the 5 elements oda characters irukku on the 5 girls. So I used to be Deepa, so fire madri. So she is so ambitious that ஒரு IAS ஆபீசரை வந்து டேட் பண்ணி she'll start living together. I remember the serial, why, you know, because it's Minbimangal, and ஒரு தடவை டிடிக்கு நான் டப்பிங் கொடுத்துருக்கேன். அந்த டைம்ல அவங்க அப்பாவா யாரோ இறந்து போயிட்டாங்கன்ட்டு அவங்க ஒரு அங்க இருந்த டைம்ல தானே அந்த ப்ராஜெக்ட். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். அப்ப வரும்போது சடனா அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேசுறது ரொம்ப கஷ்டம், கேப்பே இல்லாம அப்படி பேசிட்டு போவாங்க. இதுல நானா என்னன்னு ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் ப்ராஜெக்ட். அப்ப நான் பார்த்திருக்கேன் 5 girls பத்தின. ஸ்டில் ஐ குட் ரெகலெக்ட் தட் நவ். தட் இஸ் a good thing. ஆனா இப்பயும் வந்து நீங்க பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாவும் இருக்கீங்க. இப்போ டான்ஸை வந்து இன்னும் நிறைய லெவலுக்கு எடுத்துட்டு போன மாதிரி தெரியுது. ஃப்ரம் த பிகினிங் யூ ஆர் டான்சிங், பட் இப்போ வந்து மச் மோர் பெர்ஃபார்மிங் டான்ஸராகவும் டீச்சராகவும் டிரான்சிஷன் ஜாஸ்தியா பாக்குறேன். Is it true? Correct. ஜாஸ்தியா பாக்குறேன்றது I have never taken a break from dance also. That is even நான் வந்து பையன் பிறந்த ஒரு 3 monthsக்கு அப்புறமே ஆட ஆரம்பிச்சேன் actually. So it was like very brief period of break. But enna I was not teaching at that point. Konjam oru I think on 2012 I started teaching. So on the time layum acting o irundhathu. Adha because I was doing only one project I could like balance both. So on the period la I was actively dancing under my guru Chitra Vishweshwar. ஸோ அக்கா கிட்ட போய் இந்த மாதிரி 2-3 பேர் கேட்குறாங்க, நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. சொல்லிக் கொடு அப்படின்னு அப்படி அக்கா சொல்லவும் நான் வந்து அபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன ஹால் இருக்கு எங்களுக்கு, அங்க ஒரு 3 பேரை வச்சுதான் ஆரம்பிச்சேன். And then parallelly why I started teaching is because dance is a kind of thing that immediately you won't find any result. You know, it's more of you finding satisfaction when you dance, when you perform. And classical dance into the where vidamana you know connoisseurs should come and watch, people should understand it. And the mari konja limitations irukku nu vechukongla to be very practical about it. But I find it enna porutha varaikum I look into myself a lot.
So இது முன்னாடி ஒரு இன்டர்வியூ somebody had asked me, I'm an introvert actually. Okay. But ஒரு பாயிண்ட்ல நான் மாறி இருக்கேன். And I feel அந்த introvertedness has contributed or helped me as a dancer. Okay. So அதனால எனக்கு வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் அது as a dancer. அப்ப அந்த டிரான்சிஷன் வந்து எப்படி இருக்கும், நான் வந்து டான்ஸை விட்டுருவேனோ அப்படின்னு ஒரு பயம் அந்த டைம்ல தான் நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா there is a reason for me to hold on to it. I didn't want to leave dance. So ஒரு real reason வேணும் அப்படின்றதுனால I started teaching. So when I started teaching, I also understood that இது வந்து எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியல. So there was a need for learning. Going deeper into it. Correct. So I started exploring further. And இவ்வளோ டீப்பா இருக்கு அப்படின்றது அந்த லேர்னிங் அந்த டீச்சிங் ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. There was more exposure. I started being part of different organizations. பிரயத்னம்னு சொல்லிட்டு இப்போ நான் அதோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில இருக்கேன். So there is a group of people who take dance very seriously. அது பேஷனை தவிர ஒரு சீரியஸ் ப்ரொஃபஷனா எடுத்து அது என்ன ஸ்ட்ரகிளா இருந்தாலும் சரி I have to dance அப்படின்ற ஒரு urge இருக்கும் இல்லையா? And there are a group of people who really sincerely work towards it. So அப்படியே ஆரம்பிச்சது டான்ஸ். அண்ட் தென் ஆக்டிங் ஆல்சோ வாஸ் பேரலி ஹேப்பனிங். அது எதுவும் நான் வந்து விட்டு கொடுக்கல. ஃபேமிலி இஸ் ஆல்சோ தேர். ஸோ அதுக்கு டிஸ்டர்பிங் ஆகாத மாதிரி வந்து இங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுப்பேன். அதுதான் கேட்கணும் நெக்ஸ்ட்னு வந்தேன். எப்படி நீங்க வந்து டைம் இது பண்றீங்க? பிகாஸ் ஃபேமிலி, டான்ஸ், ஆக்டிங் எல்லாமே பேக் டு பேக் போயிட்டே தான் இருக்கு வித்வுட் பிரேக். ஹவ் ஃபேமிலி இஸ் சப்போர்ட்டிங் டு யூ? டெஃபினெட்லி. அதுதான் இனிஷியலி கேரளாவில் நான் கற்றுட்டு கல்யாணம் ஆகி இங்கே சென்னை வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ தெளிவெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ படிக்கணுமா இல்லை டான்ஸ் பர்சியூ பண்ணலாமா அப்படின்னு ஷாம் ஆஸ்க் மீ. அப்போ நான் வந்து படிக்கிறதுனா ஐ டிட் மை கிராஜுவேஷன் இன் மேத்ஸ், பிஎஸ்சி மேத்ஸ். ஸோ எம்எஸ்சி பண்றதுக்கு கொஞ்சம் யோசனை. And I was like very serious about dance at that point also. Okay. Adala he told, okay, then I'll find out a good guru here. Abdin solli avar da naichittu ponaru. Okay. And then initially marriage ku appuram நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்தா பண்ணு அப்படின்னு சொல்லி we have சேர்ந்தே நான் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். Okay. But then after our son was born, we took a decision that one of us will have to be at home to take care of him அப்படின்னு. அதனால 2 பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் எடுக்காம அந்த மாதிரி வேற ப்ராஜெக்ட்ஸ். So the dates doesn't clash. And நான் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் அவர் இந்த ஏரியால இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி lots of adjustments it's still going on வச்சுக்கோங்களேன். My son is now 19 years. But ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு அந்தந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குல்ல. As a supporting environment, as a parent, you still have to be the cushion. நம்ம வந்து அவங்க இண்டிபெண்டன்ட் அப்படின்னு நினைச்சுப்போம். இருந்தாலும் பேக்ரவுண்ட்ல நம்ம ஓகே we are there watching for you அப்படின்னு அவங்களுக்கும் ஃபீல் ஆகணும்ல. So that is happening mutually because we give and take. Okay. So that support is always there. I will say dance பொறுத்த வரைக்கும் he is my biggest fan. He's always he's the biggest fan of you. Yes. By acting or dancing. And criticize பண்ணுவாரு. அது மாதிரி நானும் அவரோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது நல்லா இல்ல. So there is always that give and take and that's what's going on for all these years. இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் என்ன? நீங்க வெப் சீரிஸ் இப்போ பண்றீங்க. இப்போ இதுல இருந்து சீரியல் டு இது எப்படி நடந்துச்சு? இது எப்படி கம்ஃபர்டபிள் டு யூ? சீரியல்ஸ் வந்து ரீசென்ட்லி அப்படின்னா நான் வந்து அந்த கோவிட் வரதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த லாக்டவுன் முன்னாடி இருக்கிற பீரியட்ல எல்லாம் ஒன் ஆஃப் மை மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் இன் தமிழ் ஐ சே தெய்வ மக்கள் in Sun TV. That has to be mentioned. Yeah, definitely. Kumaran sir and the team entirely we are still in touch. அங்க ஒரு WhatsApp group இருக்கு. அப்பப்போ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்ததுன்னா or consciously we try to meet each other. அந்த மாதிரி அப்புறம் பகல் நிலவுன்னு சொல்லிட்டு விஜய் டிவில ப்ராஜெக்ட் which I won the best mother அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்தை கொடுத்தாங்க விஜய் டிவி. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மதர் ரோல் இன் டெலிவிஷன். ஐ ரியலி என்ஜாய்ட் தட் கேரக்டர் ஆல்சோ. என்னன்னா ஒரு சிங்கிள் மதர், ஒரு இண்டிபெண்ட் IAS லேடி, பெரிய பையனோட அம்மா. And there used to be a kind of maturity in that romance.
and lots of confusions between the mother and the son. அவனுக்கு வந்து அதை விட்டுட்டு போன அப்பாவே அக்செப்ட் பண்றது கஷ்டம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஷேட்ஸ் இருந்தது. ஸோ ஐ யூஸ் டு என்ஜாய் பிளேயிங் தட் கேரக்டர். அண்ட் தென் கப்புள் ஆஃப் அதர் சீரியல்ஸ் ஆல்சோ ஹேப்பன். ஒரு நெகட்டிவ் ப்ராஜெக்ட் பண்ண ரன்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் அட் தட் டைம் லாக்டவுன் ஹேப்பன். தென் லாக்டவுன் முடிச்சு அந்த டைம்ல நான் வந்து ஓவியான்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணேன். தென் கப்புள் ஆஃப் அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ. தென் ஸ்லோலி அதான் இந்த டான்ஸோட ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஐ நீடட் மோர் டைம் டு ஒர்க் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங். நவ் ஐ ஹேவ் அரவுண்ட் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. So, but that happened over all these years. Now we completed 17 years actually. நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு இப்போ 17 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த பீரியட்ல கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணேன். ஆல்ரெடி ஐ வாஸ் டூயிங் ஒன்லி ஒன் ப்ராஜெக்ட் அண்ட் ஐ வாஸ் லுக்கிங் அட் ப்ராஜெக்ட்ஸ் விச் தெர் இஸ் சம் ஸ்கோப் டு பெர்ஃபார்ம். நாட் ஜஸ்ட் you know do anything, நிறைய டயலாக் பேசுறது அந்த மாதிரி இல்லை. there should be something meaningful. நெகட்டிவ்னா ரொம்ப அந்த ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்றது and you அந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி. I was throwing off negativity when you are playing a negative character. When you are being a positive character, you are only doing அழுகை. so அந்த ஒரு monotony was setting in and I started telling no to serials. Okay. அப்போ அப்படி இருக்கும்போது தான் ஹார்ட் பீட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ்க்கு ஆஃபர் வந்தது. அண்ட் ஐ டோல்ட் தெம் ஐ ரியலி ஐம் நாட் ஷுர் அபவுட் த டைமிங்ஸ் டேட்ஸ் எல்லாம். இல்லை ஷார்ட் கேரக்டர் 2 நாள் தான் ப்ராஜெக்ட், நீங்க ஒரு பரதநாட்டியம் டான்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆஃபர் வந்தது. அண்ட் ஐ டுக் இட் அப் பிகாஸ் இட் வாஸ் அகெயின் அ பெர்ஃபார்மர். அண்ட் ஐ டோல்ட் நீங்க 2 daysல வந்து முடிச்சிருங்க மேம், உங்களுக்கு டேஸ் இதெல்லாம் பிரச்சனை இருக்காது, டேட்ஸ் எல்லாம் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் போய் பண்ணேன். பட் இட் வாஸ் அ வெரி ஸ்வீட் அண்ட் நைஸ் கேரக்டர். அண்ட் டெலிகாஸ்ட் ஒன்னு இட் வாஸ் லைக் அது கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். நம்ம வந்து ஒரு 5 வருஷம் சீரியல்ல நம்ம பண்ணும்போது வேற ரெஸ்பான்ஸ் மாதிரி எனக்கு ரெஸ்பான்ஸ் வருது. பிகாஸ் இட் வாஸ் OTT அண்ட் தெர் வாஸ் லாட்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அசோசியேட்டட். அப்பதான் நம்மளுக்கு இந்த சோஷியல் மீடியாவோட டிரான்சிஷன் புரியாது. ஸோ ஹார்ட் பீட்ஸ்ல ஜெனிஃபர்ன்ற ஒரு கேரக்டர் அண்ட் செகண்ட் சீசன்ல தட் கேரக்டர் டைட். அதுல ஒரு few scenes அதை வச்சு ரீல்ஸ் பண்ணி there was lots of love that was showered on that character, though it was very short. so web series வந்து கொஞ்சம் இன்னும் கம்ஃபர்டபுள் டைமிங் வைஸ் அதெல்லாம். and then gradually அதே ப்ரொடியூசர் இஸ் டூயிங் LBW ஒரு வெப் சீரிஸ் இன் Jio Hotstar. அதுல ஐம் டூயிங் ஒரு அகாடமி டைரக்டர், கொஞ்சம் கெத்தான கேரக்டர், பசங்களை எல்லாம் மிரட்டி வைக்கிற கேரக்டர். பட் இட்ஸ் ஃபன் அது. அதுதான். ஓகே, சரி. சிந்து ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன இருக்கு? எந்த மாதிரி இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்? how to going to go in future? So far I have not planned anything about, and இது வரைக்கும் எதுவுமே பிளான் பண்ணது கிடையாது லைஃப்ல. சேம் go with the flow. yes. இப்போ வந்து ஒரு 2 ஸ்டோன் பெஞ்சோட ஒரு மூவில ஒரு கேரக்டர் பண்றேன். தென் மலையாளத்துல பண்ணலாம் தெரியல. Good. It's in discussion. I might do depending on the dates and times and all these things character. So I'm looking forward to work more, do meaningful characters, as in I should like that character. அதுல ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா பண்ணாத மாதிரி ஏதாவது விஷயம். So I'm looking forward to working more. நைஸ் enthusiasm. சரி, ஆக்சுவலி இந்த வருஷம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இதை நீங்க நினைச்ச எல்லா விஷயமும் இந்த மாதிரி நடக்கணும், எப்பயுமே பிஸியா இருக்கணும், எப்பயுமே இந்த மாதிரி சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்கணும், நிறைய விஷயங்கள் மக்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு என்னோட ஷோல வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டதுக்கு நன்றி. Thanks a lot. It was a pleasure. என்ன நேர்களே, சுவாரஸ்யமா இருந்துச்சா? சிந்துவோட பேசிட்டு இருந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் வேறொரு ஸ்பெஷல் கெஸ்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.